வணக்கம் சார். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நீங்கள் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற இந்த தீபாவளி லேகியம், அது ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் பல தொலைக்காட்சியிலாம் பார்த்துருக்குறோம். ஓகே. இந்த தீபாவளி திருநாளில் அதை பற்றி கண்டிப்பாக நியூஸ் 19 சேனலுக்கு முதலில் ஒரு வணக்கம். அதாவது தீபாவளி திருநாள் நம்முடைய வாழ்க்கை பண்டிகையோடு சென்று கொண்டிருக்கிறது நான் எப்போவுமே சொல்வது உண்டு. அதில் இந்த முக்கியமான பண்டிகை அப்படிங்கிற போது தீபாவளி பண்டிகை. தீபாவளி எப்படியெல்லாம் கொண்டாடினோம், இப்போ எப்படி கொண்டாடிட்டுருக்கோம், அது கூட நம்ம பார்க்கணும். அதான் இந்த கொரோனா 19ங்கிறது இந்த வருஷம் ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. ஆனாலும் நம்ம அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்தபடி விழாக்களை நம்ம பண்டிகைகளை கொண்டாடிட்டு தான் இருக்கோம். அதனால் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஆனாலும் பண்டிகை என்றாலே கொண்டாட்டம் தானே நேயர்களே, இல்லையா? அப்போது இந்த தீபாவளி அப்படின்னு சொல்கிற போத, அதாவது கெட்டதை அழித்து நல்லதை நிலைநாட்டிய ஒரு பண்டிகைன்னு நம்ம சொல்லலாம். அசுரனை அந்த மாதிரி அழித்து. அப்போ அவங்க கூட கேட்பாங்க, யாராவது இறந்து போனால் எப்படி பண்டிகை நம்ம கொண்டாடுவோங்கிற ஒரு கேள்வி கூட இதில் உண்டு. ஆனால் நம்முடைய கலாச்சாரம், வாழ்வு ஆதாரம், இந்த வாழ்க்கை முறைகள் எல்லாமே ஒரு நல்லதை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக, நம்மளுடைய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் விதமாக அப்படி தான் நம்மளுடைய பண்டிகைகள்லாம் எப்போவுமே இருக்குது. அந்த வகையில் அதாவது அந்த காலத்தில் இந்த தீபாவளி பண்டிகையை எப்படி பரபரப்பாக, நான் எல்லாமே என்னுடைய அம்மா வீடு அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிப்பேன். ஏன்னா அந்த வயசு, அந்த காலம், அதை நம்ம சொல்லாமல் இருக்க முடியல, கம்பேரிசன் இல்லை. அதனால் இப்போ சூழ்நிலைகள்லாம் எப்படி மாறி இருக்குது, எந்த அளவுக்கு அந்த மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறபோது அந்த அம்மா வீடு அப்படிங்கிறப்போது நான் சொல்லுவேன். 3 மணி 3:30க்கெல்லாம் பெரியவங்கள்லாம் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எழுந்துட்டுருவாங்க. 2:30 மணின்னு கூட சொல்லலாம், தூங்கவே மாட்டாங்க. சில இடங்களில் சில இந்த ஸ்வீட்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு பாரம்பரியம்னு ஒன்று இருக்கும். அந்த வகையில் எழுந்திரிச்சு எங்கள் வீட்டில் நாங்கள் 5 பேர், 4 பெண்கள், ஒரு கடைசியில் ஒரு தம்பி. அப்போது வீடு ரொம்ப பரபரப்பாகவே இருக்கும். காலையில் எழுந்திருந்து ரொம்ப அழகாக குளிச்சுட்டோ அதை சாம்பிராணி புகைன்னு சொல்லுவோம். இப்போ இல்லை, யாரும் போடுறது இல்லை தலைக்கு. அது அதாவது நம்மளுடைய அப்போ காலம் இயற்கையோடையே இருந்தது. அதனால் மிக சிறப்பாக இருந்தது, ஆரோக்கியம் இருந்தது, எல்லாமே இருந்தது. அப்படி அந்த சாம்பிராணி புகையை போட்டுட்டு உடனே பெரியவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் அந்த பண்டிகைகளுக்கு உண்டான ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம கண்டிப்பாக வாங்கியிருப்போம். தீபாவளி ட்ரெஸ் வாங்கியாச்சா அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. கண்டிப்பாக அதை வாங்குவோம். ஸ்வீட்ஸ் என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் கேட்பாங்க. அதே போல் நம்மளுடைய கிராக்கர்ஸ், முக்கியமானது தீபாவளி பண்டிகைகள் என்னென்னா இந்த பட்டாசு தான். சிவகாசி தொழிற்சாலையை நம்ம சொல்லுவோம். அந்த பட்டாசு செய்கிறதே ஆதாரமாக கொண்டு உழைக்கும் அந்த உழைப்பாளிகள். அவங்களாம் இப்போ காலத்தில் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ கை நிறைய காசு கொண்டு போனால் பை நிறைய பட்டாசு வாங்கிட்டு வரலாம். இப்போ பை நிறைய காசு கொண்டு போனாலும் கையில் கூட பட்டாசு வரமாட்டேங்கிறது, அப்படி மாறிடுச்சு. ஆனாலும் அவர்களையும் ஆதரிக்கும் விதமாக இந்த பட்டாசுக்கு நம்ம எப்போவுமே கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட என்னுடைய மனசில் எப்போவுமே ஓடும் எண்ணங்கள். யாரோ ஒரு சாராருக்கு மட்டும் இல்லை, பண்டிகைகள்னால் எல்லாருமே அவங்கவுங்க பொருளாதார நிதிக்கு உதவி மாதிரி கொண்டாடணும். அப்போ காலையில் எழுந்திருந்து பெரியவங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி அந்த புத்தாடைகளை பெரியவங்க நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி அதை நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. கொடுத்துட்டு எங்கள் பக்கம்லாம் அந்த வெள்ளை அப்பம்னு சொல்லுவோம், அப்புறம் ஒக்காரைன்னு ஒன்று உண்டு. இதெல்லாம் மதுரைக்காரங்க பக்கம்னு சொல்லுவாங்க, அந்த பழக்கம்னு சொல்லுவாங்க. அது போக மைசூர் பாகு, லட்டுன்னு இப்போ மாதிரி கடைகளில் வாங்கும் பழக்கம் இல்லை. பெரியவங்க வீட்டில் தான் செய்வாங்க. அது கொஞ்சமாக செய்ய மாட்டாங்க, பெரிய பெரிய அண்டா குண்டாலெல்லாம் செஞ்சு வைப்பாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரவங்க போகிறவங்க அதிகமாக இருப்பாங்க, உறவுகளெல்லாம் வரும். அதே போல் நம்மளுடைய நண்பர்கள் வருவாங்க. எல்லாருக்குமே அந்த பண்டிகைகளை நம்ம உபச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு பழக்கம். அந்த வகையில் அப்புறம் குளிச்சுட்டு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்ட பிறகு எங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க, மனை போடுவாங்க, கோலம். அது மேலே இலையை போட்டு எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்களோ அத்தனை பேரையும் உட்காந்து வச்சு காலையில் 6 மணிக்குள் அந்த சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ஒரு பட்டாசை வாசலில் கொண்டு போய் வெடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுருந்தாங்க. அதுதான் முறையாக வச்சுருந்தாங்க. அதை பெரியவங்கள்லாம் அந்த ஒன்றை பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போயிடுவாங்க. ஏன்னா அடுத்த சமையல் அன்றைக்கி அவியல் கண்டிப்பாக அந்த தீபாவளி அன்றைக்கி பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு முறைகளாக வழக்கங்களாக இருந்தது. இந்த தீபாவளிங்கிற போதே இந்த லேகியம் அப்படின்னு ஒன்று உண்டு, அது ரொம்ப ஸ்பெஷல். ஆனால் அப்போல்லாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வீடுகளில் சாப்பிட்ற வழக்கமே கிடையாது. இப்போ குழந்தைகள்லாம் சாட் ஐட்டம் நிறைய சாப்பிட்றாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அந்த கரெக்டாக டைமிங்ஸுக்கு சாப்பாடு, கரெக்டாக அந்த நேரத்துக்கு தூக்கம், இதெல்லாம் இருந்ததுனால கூட ஆரோக்கியம் இருந்தது.
தீபாவளி பண்டிகைன்னு சொல்கிற போது இந்த லேகியம் அது அன்றைக்கி தான் சாப்பிடணும்னு இல்லை. ஆனால் தீபாவளி பண்டிகை அன்றைக்கி அப்போ வந்து நிறைய மைசூர் பாக்கு, லட்டு, அதிரசம் இதெல்லாம் நிறைய வீடுகளில் பண்ணுவாங்க. நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ மாதிரி இந்த கடையில் போய் வாங்கி சாப்பிட்ற வழக்கம் இல்லை. ஆனால் அது ஜீரணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லேகியம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த லேகியம் அப்படிங்கிற போது மிளகு, அதே போல் இந்த சுக்கு, இது வந்து அதிமதுரம், அதே போல் அரண்டை, இது வந்து வெல்லம், பசும் நெய், தேன், இதெல்லாம் அந்த லேகியத்துக்கு உண்டான தகவல். இந்த இதை என்ன பண்ணணும், இந்த மிளகு, அதாவது மிளகு சாதாரணமாக நம்ம சமையலில் யூஸ் பண்ணுவோம். இது வால் மிளகுன்னு. இந்த வால் மிளகு வந்து ரொம்ப இதெல்லாமே காஸ்ட்லியான ஒரு பொருள் தான். இந்த வால் மிளகு அப்படின்னு சொல்கிற போல் இது இந்த மருந்துகளுக்கு தேன், பசும் நெய் கண்டிப்பாக. இப்போ இதெல்லாம் நாங்கள் 50 கிராம் அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்க வீடுகளுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த 50 கிராமை வச்சு போட்டால் இந்த லேகியம் வந்து இப்படி வரும். இந்த பதம் இன்னுமே சமையலில் போனால் நம்ம ஒரு சிரத்தையோடு பண்ணினால்தான் இதெல்லாம் சரியாக வரும். நாங்கள் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி 100 தடவை சாமி கிட்டெல்லாம் வேண்டிட்டு இது நல்லா வரணுமே அப்படின்னு நினச்சிட்டு தான் இதை பண்ணவே ஆரம்பிப்போம். இந்த சுக்கு எப்போவுமே உங்களுக்கு தெரியும், ஜென்ரலாக நம்மளுடைய உணவு பழக்கங்களே மருந்து சார்ந்தது தான். அதனால தான் இப்போ இந்த கொரோனா டைத்தில் கூட நம்ம கண்ட்ரியில் அவ்வளவாக நம்மளை பாதிக்கலை. இதெல்லாம் நம்ம ரெகுலராகவே வீடுகளில் ஒரு சமயம் நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கோம் சமையல் கட்டில். அப்போது அதே போல் சித்தரத்தை, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. வறுத்துக்கணும், ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும், நம்ம இலுப்புச்சட்டியில் போட்டு தண்ணி எதுவும் விடக்கூடாது. கொஞ்சம் எண்ணெய் விடலாம். எண்ணெய் விட்டு இதை பதத்துக்கு வர்ற மாதிரி வறுத்துக்கணும். இதை வறுக்கிற போதே அதான் இதெல்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி செய்ய வேண்டிய மருந்து. இப்படி நம்ம போயிட்டோம்னா அந்த மருந்து வந்து வீணாக போயிடும், பொருள்கள்லாம் வீணாக போயிடும். இதெல்லாம் வறுத்துட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணிவிட்டு வறுத்துட்டு என்ன பண்ணணும், தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டுணும். எடுத்து வச்சு ஒவ்வொன்றா 2 கலவைகளாக, இப்போ வால் மிளகுன்னு இருக்குது, சித்தரத்தை இருக்குது, இதெல்லாம் என்ன பண்ணணும், இந்த சுக்கு இதெல்லாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் இலுப்புச்சட்டியில் உங்களுக்கு நல்ல நெய் விட்டுக்கணும். இந்த பசும் நெய் ரொம்ப முக்கியம். இதுக்கு எண்ணெய் விடக்கூடாது. நெய்யை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், வறுக்கணும். வறுக்கிற போதும் ஒரு பதம் வரும், அது தெரிஞ்சவங்களுக்கு வரும். அதுலேயே என்ன பண்ணணும், நெய்யை விடணும். நெய்யை சுற்றி கொஞ்சம் விடணும். அதே போல் தேன் விடணும். இதெல்லாம் என்ன பண்ணணும், கையை விடாமல் கிளறணும்னு சொல்லுவோம். அந்த விட்டுட்டா அது அப்படியே இலுப்புச்சட்டியோடு ஒன்றி போயிடும். அதனால் கை விடாமல் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுக்கணும். வறுத்துட்டு அந்த நெய்யை விடுற போது அந்த பதங்கள் நமக்கு தெரியும். எல்லா ஸ்வீட்ஸ்லேயுமே பதங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த பதம் சரியாக இருந்தால் தான் சரியாக வரும். அப்புறம் என்ன பண்ணணும், இந்த வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டுணும். சேர்த்துட்டு நெய் தான் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இதை எடுத்து தேனையும் கொஞ்சம் விட்டுட்டோம். அந்த கை பதத்துக்கு நல்லா வர்றப்போது நமக்கு தெரியும் எந்த நேரத்தில் இதை இறக்கணும் அப்படின்னு. அப்போது இந்த உங்களுக்கு இதுதான் தீபாவளி லேகியம் ஸ்பெஷல். இந்த லேகியம் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது ஏன் அப்படின்னா, இப்போ நிறைய சேனல்ஸ் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி மருந்து தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னுடைய அந்த அம்மா வீட்டு பழக்கம் அப்படின்னு எப்போவுமே நான் சொல்லுவேன். அது தெரிஞ்சதுனால நம்ம கரெக்டாக போட்டு யார்கிட்டையும் கேட்க வேண்டாம். ஆக இந்த தீபாவளி மருந்தை என்ன பண்ணுவாங்க, இவ்வளவு கொடுத்துருவாங்க. இது வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மருந்து நம்மளுடைய சூடு கூட கொஞ்சம் தணிக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம், ஒன்று கெட்டெல்லாம் போகாது. ரொம்ப நாளைக்கு நீங்கள் வந்து இதை வச்சுக்கலாம். அப்போது நமக்கு வேணுங்கிற அளவும் இதுவும் ரொம்ப முக்கியம். அழகாக அதை வறுக்கணும், பொடி பண்ணிக்கணும், வறுக்கிற போது கை விடாமல் கிளறிண்டே இருக்கணும். அதில் நெய் விடணும். அதுக்கப்புறம் தேன் கொஞ்சம் விடலாம். விட்டுட்டு அந்த பதம் வர்ற போது வெல்லத்தையும் கொஞ்சம் போடணும், நல்லா பொடி பண்ணிவிட்டு. அந்த பதம் இப்படி வர்ற போது நீங்கள் இறக்கிடலாம். இதுதான் தீபாவளியோட ஸ்பெஷல். அதாவது அப்போ சாப்பிட்ற மாதிரி இப்போ குழந்தைகள்லாம் சாப்பிட்றதில்ல ஸ்வீட்ஸே. இப்போ எல்லோரும் சின்ன பசங்களுக்கு கூட சுகர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் பண்டிகையை நாம் வந்து விட்டுட முடியாது இல்லையா? அதனால் நாம் பண்டிகையை, தீபாவளி பண்டிகையை நல்லபடியாக கொண்டாடணும். எல்லாத்தையும் ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடுங்க. நம்மளுடைய பெரியவங்கக்கிட்ட ஒரு மரியாதையை தெரிவிக்கும் பழக்கம் தான் இந்த தீபாவளி பண்டிகை. எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் சிறப்பாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பண்டிகை. அப்போல்லாம் வந்து அதாவது காலையிலேருந்து ஒரு 2 நாள் முன்னாடியிலேருந்தே பட்டாசெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. டைம் கூட இப்போ கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க. ஏன்னா பொல்யூஷன் அது ஒரு விஷயமாக இப்போ இருக்கிறதுனால இந்த டயத்துக்குள்ளே வெடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தொலைக்காட்சிகள்லாம் நிறைய வந்தாச்சு. எல்லோரும் அந்த பட்டிமன்றமோ ஏதோ அதை பார்க்குறதுக்கு ஆசைப்பட்றாங்க.
ஆக அந்த குழந்தைகளுக்கு கூட இந்த பட்டாசு வெடிக்கிற அந்த ஒரு விதம் இப்போ குறைஞ்சி போச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். முன்னாடியெல்லாம் வாசலில் பட்டாசு வெடித்தா யார் வீட்டு வாசலில் குப்பை அதிகமாக இருக்குதுன்னு வந்து பண்ணுவாங்க. குறைச்சலாக இருந்தால் எதிர் வீட்டிலேருந்து காலாலே நகர்த்தி இந்த குப்பையை கொண்டு போட்டுப்பாங்க. இப்படியெல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதெல்லாம் இருந்த காலம் போய் இப்போ எல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரூமில் நம்ம அடைப்பட்டு கிடக்கிற மாதிரி இப்போ பண்டிகை எல்லாம் போகுது. ஆனால் இந்த நிலையெல்லாம் மாறணும். அடுத்த வருஷம் இன்னும் பிரமாதமாக இந்த ஜனவரி 2021 நம்ம நல்லபடியாக வெளியில் வந்து எல்லாத்தையுமே நிறைவாக கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும் அதாக தான் இருக்கும். என்னுடைய விருப்பமும் அதாக தான் இருக்கும். தீபாவளி பண்டிகை இந்த வருஷம் இப்படி போகுது, அடுத்த வருஷம் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறத கடவுள்கிட்ட பிரார்த்தித்து கொண்டு, நீங்களும் இன்னும் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் வெளியில் ரொம்ப வராதீங்க. ஏன்னா இன்னும் நம்மளை சுற்றி அந்த வைரஸ் இருக்குது. பாதுகாப்பாக இருங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ். அதனால தான் நாங்கள் இந்த வருஷத்தில் நான் நிகழ்ச்சி பண்ணலை, டிசம்பர் வரைக்கும் நிகழ்ச்சி பண்ணுவதாக இல்லை. ஜனவரிக்கு அப்புறம் தான் பார்க்கணும். நிறைய ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தில் நல்ல நிறைவான ஒரு வாழ்க்கை, நிறைய விஷயங்கள் பண்ணியாச்சு. அந்த வகையில் இந்த தீபாவளி பண்டிகையும் எல்லாருக்குமே சிறப்பாக அமையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அப்போது ஒரு பாடல் கூட ரொம்ப நான் நிறைய அதுக்கு நிகழ்ச்சிகள், கல்யாண பரிசுங்கிற படத்தில் கூட உன்னை கண்டு நான் ஆட என்னை கண்டு நீயாட ஊரெங்கும் மகிழும் தீபாவளி அப்படிங்கிற ஒரு பாடல் கூட எனக்கு நினைவுக்கு வருது. ஊரெங்கும் மகிழ்ந்து ஒன்றாக கலந்து உறவாடும் நேரமடா, உறவாடும் நேரமடா. சித்திர பூம்போலே சிரிக்கும் மத்தாப்பு, தீயவை இல்லாமல் வெடித்திடும் கேப்பு. முத்திரை பசும் பொன்னே ஏன் இந்த சிரிப்பு, முகமோ மலரோ ஏன் இந்த ரசிப்பு. நல்லமை சீர நல்லவனாக வளர்ந்தாலே போதுமடா, வளர்ந்தாலே போதுமடா. தீபாவளின்னு இந்த பாட்டெல்லாம் நியூ இயருக்கு பாடல்கள் போடுற மாதிரி இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி ஃப்ரெண்ட்ஸுகளோடு போய் கொண்டாடி அந்த காலமும் பசுமையாக நினைவுக்கு வருகிறது. நம்முடைய நியூஸ் 19 சேனலுக்கு நான் மீண்டும் நன்றியை தெரிவித்து கொண்டு, ஒரு நல்ல நிகழ்ச்சியை என்னை வந்து கேட்டாங்களே, தீபாவளி சொல்கிறோங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே, தகவல் தானே. அந்த வகையில் நல்ல ஒரு தகவல்களோடு உங்களை நேயர்களாகிய உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.